ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குக்கரில் ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு முட்டை குழம்பு ஈஸியாக எப்படி குக்கரில் வைக்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைசஸாக பண்ணி, சின்ன வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நான் சின்ன தக்காளி இருந்தனால 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு. இது நல்லா கிரேட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்தி கையிலையே நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாலும் சரி, இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம விசில் வச்சுக்கலாங்க. ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் ஃபுல்லாகவே வச்சு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். இது எனக்கு குக்கர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, குவான்டிட்டி கொஞ்சமாக இருந்தனால 3 விசில் பத்தலை. நீங்கள் சின்ன குக்கராக இருந்தால் 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கடாய் வச்சுட்டு இதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஃப்ளேம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்தி அந்த லைட்டான அந்த எண்ணெயிலையே நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மிக்ஸ் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதி விட்டுடலாம். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் ஒரு 4 முட்டை வேக வச்சுருக்கேன். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நான் 4 முட்டையை வேக வச்சு அதை கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ கீறி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்கான கிரேவி இருக்கும். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி இருந்தால் அதுவும் ஆட் பண்ணலாம். மல்லித்தலை இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.